உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு ஜனவரி மாத பலன்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். இப்போ புத்தாண்டு பிறந்தாச்சு. புத்தாண்டு பிறந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எதுக்கோசரம் பார்க்குறோம்? நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? நம்ம தொழிலில் சக்ஸஸ் பண்ணிட மாட்டோமா? ஒரு பிஸ்னஸை நல்ல நிலைமை கொண்டு வந்துட மாட்டோமா? நம்மளுக்கு கல்யாணம் ஆகாதா? நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீராதா? நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா? இது எல்லாத்த விட இந்த வருஷமாவது நம்ம குடும்பத்தோட மனைவி மக்கள் குடும்பம் எல்லாரும் சந்தோஷமாக வாழலாமா? வாழ முடியுமா? இப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அந்த எண்ணங்களாகப்பட்டது பூர்த்தி ஆகுமா? கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் கண்டிப்பாக பூர்த்தி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1/4 மடங்காவது பூர்த்தி ஆகுமா? அப்போ இறைவனுடைய அனுகிரகத்தினால உங்களுடைய எண்ணங்கள் ஆகப்பட்டது பூர்த்தியாகி நல்ல நிலைமைக்கு நீங்கள் எல்லாரும் வரப்போகிறீங்க. அப்போ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி ஆகப்பட்டது கன்னி ராசி. இப்போ இந்த கன்னி ராசிக்கு நாம் பார்க்குறோம்னா, கன்னி ராசியில் பிறந்தவங்களாகப்பட்டது ஏற்கனவே அறிவாளிகள். அதுபோக அவங்க பார்க்க போனால் ஒரு விஷயத்தை நல்ல தெளிவாக யோசனை பண்ணி முடிவெடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ அவங்க ராசியிலேயே கேது இருக்குது. அப்போ அந்த ராசியிலேயே கேது இருக்குதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அவங்க என்ன பேசினாலும் சரி, எந்த முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அவங்க டெசிஷன் பண்ணாலும் சரி, இதில் எல்லாமே கொஞ்சம் குழப்பங்கள் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தெரியுது. அது போக குடும்ப வாழ்க்கையிலும் சரி அதே மாதிரி தான். அந்த கேது பார்க்க போனால் உங்கள் தலை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. அப்போ அந்த கேது உங்கள் தலை மேலே உட்காந்துருக்கிறதுனால நீங்கள் பார்க்க போனால் குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக முடியும். அப்போ நீங்கள் நல்லதை பற்றி பேசினாலும் உங்களுடைய மனைவிக்கு அது தப்பாக தெரியும். அப்போ அதன் மூலியமாக வம்பு வழக்குங்கிறது கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவங்களோட ஆர்கியூமெண்ட் வச்சுக்க வேண்டாம். வெளியில் போனாலுமே வேலைக்கு போனாலுமே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு. ஃபஸ்ட்டு 10 வார்த்தை நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அது 10 8 குறைச்சிக்கோங்க, 6 குறைச்சிக்கோங்க, அப்புறம் 4 குறைச்சிக்கோங்க. இப்படி பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு. அதே சமயத்தில் இப்போ அந்த கேது ஜென்மத்தில் இருக்குது இல்லைங்களா? ஒரு பெண் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களே வேலைக்கு போகணும், அவங்களே குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், உடல் கஷ்டம், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த கேது பகவானும் ஜென்மத்துக்கே வந்துட்டாங்க. அப்போ இந்த கேது பகவானாலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், சோதனைகள் வரும், அடுத்தவங்கனால பிரச்சனைகள் உருவாகும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வெளிப்பழக்க வழக்கங்கள் குடும்பத்திலையும் சரி ஒரு அமைதியாக இருந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இப்போ பார்க்க போனால் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங். அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். தொழிலை பற்றி பிரச்சனை இல்லை. வியாபாரம், ஒரு பிஸ்னஸ்ஸு, இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. தொழிலில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். தொழிலில் நீங்கள் பார்க்க போனால் எந்த தொழில் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுட்டு இருந்தாலும் அதில் பார்க்க போனால் நல்ல மாற்றம் வரும், நல்ல சம்பாதனை இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். இது சனி பகவானால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அது போக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாங்க.
அப்போ அந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது, 2 கூடிய கிரகம் தனாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது யோகம்தான். உங்களுடைய லக்னாதிபதியே, உங்களுடைய ராசிநாதனே புதன் பகவான். இப்போ இந்த புதன் பகவானும் பார்க்க போனால் 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாங்க, தனாதிபதியோடு. அப்போ தனாதிபதியும் உங்களுடைய ராசிநாதனும் இணைந்து 3ஆம் இடத்தில் இருப்பது யோகம். ஏன்னா உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 2 பேரும் இணைஞ்சிருக்கிறது பார்க்க போனால் ஒரு முக்கியமான யோகம். இவங்க இருவரையும் அந்த புதன் 7ஆம் தேதி தனுசுக்கு போயிடுவார். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்ட ஜனவரி 18ஆம் தேதி தனுசுக்கு வந்துடுவார். அப்போ அந்த தனுசுக்கு வரக்கூடிய புதனையும் சுக்கிரனையும் குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக பார்த்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு தனாதிபதியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும், குறை இருக்காது. பணத்தின் மூலியமாக நீங்கள் பட்ட கடனை அடைக்கலாம். போன வருஷத்தில் பார்க்க போனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்பவுமே பார்க்க போனால் வறுமையில் இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் இருந்து தோற்று போய் வாழ்க்கையில் இருந்திருந்தாலுமே இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு படியாவது உயர்ந்து வருவதற்குண்டான காலம் வந்தாச்சு. குழப்பம் வேண்டாம். சுக்கிர பகவானையும் குரு பார்த்துட்டாங்க, புதன் பகவானையும் குரு பார்த்துட்டாங்க. இது போக அங்கே ஏற்கனவே செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்குரிய அதிபதியை, 8ஆம் இடத்துக்குரிய அதிபதியை செவ்வாய் பகவானை குரு பார்த்ததுனால குரு மங்கள யோகங்கிறது ஒன்று உருவாகி அந்த 3ஆம் இடங்கிறது நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த முயற்சிகள் ஆகப்பட்டது பண்ணினால் அந்த முயற்சிகள் மூலியமாக முயற்சிகள் திருவினையாகும். அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணாலும், ஒரு இடமாற்றத்துக்கோசரம் முயற்சி பண்ணாலும், ஒரு சம்பாதனைக்கோசரம் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எந்த ரூபத்திலையும் நீங்கள் கீழே போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே சமயத்தில் 8ஆம் இடம், 8ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ அந்த 8ஆம் இடங்கிறது என்ன? ஒருத்தருடைய வரவு செலவு, அது போக பார்க்க ஒருத்தருடைய பிரச்சனைகள், ஒருத்தர் வனவாசம் போகிறது, ஒருத்தர்னால பக்கம் கடன் கட்ட முடியல, ஒருத்தர் குடும்பத்தை பிரித்து இருக்கிறது, இது எல்லாமே 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டது தான். அப்போ அந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டது. அந்த 8ஆம் இடத்து அதிபதியை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக வனவாசம் போக மாட்டீங்க, கடன் பிரச்சனைகள் வராது, உங்களுக்கு நோய் நொடிகள் வராது, உங்களுக்கு கண்டங்கள் வராது. இது மாதிரி தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது போக அந்த சூரிய பகவான் 12ஆம் இடத்து அதிபதி, அவங்களையும் குரு பார்க்குறாங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 12ஆம் இடத்து அதிபதியை குரு பார்க்கறதுனால தாம்பத்தியம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இது குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசியில் இந்த குருனால குறையக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ஒரு வரன் பார்க்க போகிறீங்க, அந்த வரன் தடைப்பட்டு போகும். ஒரு கல்யாண செய்தி, ஒரு கல்யாணத்தை பற்றி பேச போகிறீங்க, கண்டிப்பாக தடங்கலாகும். இது போக ஒரு பிஸ்னஸை பற்றி பேச போகிறீங்க, ஒரு பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக தடங்கலாகும். அப்போ இவ்வளவு தடைகள் ஆகப்பட்டது இந்த ராகுனால் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த ராகு பகவானால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த குரு பகவானால் அதை தீர்த்து வைக்க முடியும். அப்படி இருந்துட்டா கூட அந்த ராகு நம்மளுக்கு தடங்கலாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறதோ முடிவு பண்ணுறதோ நீங்களாக முடிவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாக முயற்சி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியாகப்பட்டது உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இதில் பிறந்திருப்பாங்க. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க கன்னிராசியில். அந்த உத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அப்போ இதற்கு முன்னாண்ட அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது கண்டிப்பாக நல்ல பலன் செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த குரு பார்த்த பார்வை வக்கரத்தில் இருந்தாங்க.
அது போக ராகுவோடு இருந்தாங்க. இப்போ அந்த குரு பகவானுக்கு அந்த வக்ர நிவர்த்தியும் ஆக போகுது. இந்த ராகுவும் விலகி மேனத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த குரு பரிசுத்தமாக இருந்து அந்த சிம்மத்தை பார்க்கறதுனாலையும் இந்த உத்திர நட்சத்திரமாகப்பட்டது சிறப்படையுது. அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் இதற்கு முன்னாண்ட சோதனைகளை பார்த்துருக்கலாம். இதற்கு மேலே எந்த சோதனையும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் தான் பட்ட கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம், சந்திர பகவானுடைய நட்சத்திரம். இந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரமாகப்பட்டது எந்த விதமான ஒரு தோஷமும் இல்லாமல் இருக்குது. அப்படி தோஷம் இல்லாமல் இருந்திருந்தா கூட கடந்த காலத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது நிறைய கற்பனை சக்தி இருக்கும், டாக்டராக இருப்பாங்க, பெரிய தொழிலில் இருப்பாங்க. அப்படி எல்லாமே இருந்தால் அவங்களுக்கு ஒரு மன நெருடல், ஒரு மன திருப்தி இல்லை, அவங்க நினச்ச காரியத்தில் ஜெயிக்க முடியல. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவங்க நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம், 1-2 பாதங்கள். இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாவே செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படின்னாவே கொஞ்சம் வேகம் இருக்கும், கொஞ்சம் வீரம் இருக்கும், கொஞ்சம் தைரியம் இருக்கும். அப்போ அந்த செவ்வாயை குரு பார்த்துட்டாங்க. அப்போ அந்த குரு பார்த்ததுனால அந்த வேகம், அந்த வீரம், அந்த துணிச்சல் இதெல்லாமே கொஞ்சம் சாந்தமாகும். எது நல்லது, எது கெட்டது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு அறிஞ்சு அவங்க பார்க்க போனால் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அப்போது அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாரோட எப்படி பழகணுங்கிறது தெரியும், நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியும். அது தெரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு என்னை பார்க்க சொல்லியிருக்கிறீங்க, நான் பார்த்து கொடுத்துருக்குறேன். உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.